ஒன்றும் இல்லை, ஜாலியாக பண்ணலாம் ஆப்டிடியூடு. என்ன கேட்டால் ஆப்டிடியூட் ப்ரிப்பரேஷனே வேண்டாம்னு சொல்லுவேன். ஹாய், நான் ஏற்கனவே ஆப்டிடியூடை பற்றி சில வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். பட் அது மாதிரி இன்றைக்கும் சில ஆப்டிடியூடு கொஸ்டின்ஸ் பழைய யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கேட்ட சில கொஸ்டின்ஸ் நான் எடுத்து இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2015 கேட்ட ஒரு யூபிஎஸ்சி பழைய ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். நான் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன், பாருங்கள். எக்ஸாமைன் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1, லேடிஸ் ஃபிங்கர் இஸ் டேஸ்டியர் தென் கேபேஜ். ஸ்டேட்மெண்ட் 2, cauliflower is tastier than lady's finger. Statement 3, cabbage is not tastier than peas. Right? The conclusion that can be drawn from these statements is that, right? Option A, peas are as tasty as lady's finger. Option B, peas are as tasty as cauliflower and lady's finger. Option C, cabbage is the least tasty of the 4 vegetables. Option D, cauliflower is tastier than cabbage. Okay வா? See, இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின் சும்மா அப்படி அசால்ட்டாக ஒரு 10-20 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிடலாம். பேசிக்கலாக நம்ம அந்த ஹைட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, டாலர் தென், ஷார்ட்டர் தென், ரீனா இஸ் டாலர் தென் வீணா, வீணா இஸ் ஷார்ட்டர் தென் லீனா அப்படின்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதே பேட்டர்ன் தான் இங்கே, சரிங்களா? இப்போது நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு பாருங்கள், லேடிஸ் ஃபிங்கர் இஸ் டேஸ்டியர் தென் கேபேஜ்ன்னு இருக்கா. நான் என்ன பண்ண போகிறேன், லேடிஸ் ஃபிங்கருக்கு ஒரு 10 மார்க்கு, கேபேஜுக்கு ஒரு 8 மார்க்குன்னு வச்சுட்டு அது மாதிரி சும்மா ஒரு 10, 8ன்னு ஒரு நம்பர் அலாட் பண்ண போகிறேன். நீ அது மாதிரி நம்பர் மட்டும் அலாட் பண்ணி பாருங்கள் அந்த ஆர்டரில். அதே மாதிரி காலிஃப்ளவர் இஸ் டேஸ்டியர் தென் லேடிஸ் ஃபிங்கர், அதுக்கும் அதே மாதிரி நம்பர் அலாட் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேடிஸ் ஃபிங்கர் 10 வச்சுருக்கேன், கேபேஜுக்கு 8 வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்னா காலிஃப்ளவர் இஸ் டேஸ்டியர் தென் லேடிஸ் ஃபிங்கர். ஆல்ரெடி லேடிஸ் ஃபிங்கருக்கு 10 வச்சுட்டேன். அப்போ நான் காலிஃப்ளவருக்கு 12 13 தான் வைக்கணும். ஸோ லெட் அஸ் சே 13 வச்சுக்கிறோம். 13, லேடிஸ் ஃபிங்கர் 10, கேபேஜ் 8. அடுத்தது, கேபேஜ் இஸ் நாட் டேஸ்டியர் தேன் பீஸ். அப்படின்னா மீனிங் என்னன்னா, பீஸ் வந்து கேபேஜோட டேஸ்டியர்னு ஆகிடும். ஓகேவா? கேபேஜுக்கு ஆல்ரெடி 8ன்னு வச்சுருக்கோம். அப்போ பீஸுக்கு வந்து 1, 9 வைக்கலாம், இல்லை 15 கூட வைக்கலாம். அதுக்கு இன்ஃபர்மேஷன்லாம். பட் நம்ம என்ன வேணா வைக்கலாம், 9லேருந்து 15, 20 எல்லாத்தையோட டேஸ்ட்டு பீஸுக்கு தான் அதிகம்னு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம். இப்போது ஈஸியாக வந்து நம்பர்ஸ் வச்சு பாருங்கள். 10, 8, 13, 8, லைக் 8, 15, 9 எப்படி வச்சாலும். இப்போ என்னன்னா இங்கே ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஆப்ஷன்ஸில் பாருங்கள். கேபேஜ் இஸ் த லீஸ்ட் டேஸ்டி ஆஃப் த 4 வெஜிடபிள்ஸ். அவ்வளோதானே. பீஸ் எப்படி மேலே தான் நம்பர் போகுது, அவ்வளோ ரொம்ப சிம்பிள். ஜட்ஸ் ஆல். நான் திரும்பவும் சொல்கிறேன், யூபிஎஸ்சியில் கேட்குற சிசாட் கொஸ்டினை அசால்ட்டாக அடிக்கலாம், கண்ணை மூடிட்டு அடிக்கலாம், கெத்தாக அடிக்கலாம், சரிங்களா? ஃபைன். அடுத்தது இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். இப்போ நான் ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் எடுக்கலான்ட்டு இருக்கேன். சி, ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின். ஜென்ரலாக காம்ப்ரிஹென்ஷன் எப்படின்னா, நான் ஒரு பேசிக்காக ஒரு டெக்னிக் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பெரிய பேராகிராஃப் 4-5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, இருக்கிற கொஸ்டின் எல்லாம் லைட்டாக ஒரு ஸ்கேன் விட்டுருங்க. ஏன்னா கொஸ்டின் இருக்குன்னு லைட்டாக ஒரு ஸ்கேன் விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் பேசேஜ் படிக்கணும். அப்படியே பேசேஜ் படிக்கும்போதே இந்த கொஸ்டினையும் மைண்டில் அப்படியே ஸ்கேன் வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படியே மைண்டில் ட்ராவல் பண்ணலாம். ட்ராவல் பண்ணணும் டக்குன்னு நமக்கு இதாகும். ஏன்னா நமக்கு ஃபுல் பேசேஜ் படிச்சுட்டு திருப்பியும் கொஸ்டின் எல்லாம் படிச்சுட்டு திருப்பியும் பேசேஜில் போய் தேடுறத விட இது பெட்டராக இருக்கும், சரிங்களா? ஃபைன். இப்போ நான் ஒரு பேசேஜ் அகைன் 2015 கொஸ்டின் பேப்பர் தான். பேசேஜ் நான் ஜஸ்ட் ஃபஸ்ட்டு 2-3 லைன் ரீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இங்கே காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். செட் அகெயின்ஸ்ட் அ ரூரல் பேக்ட்ராப். செட் அகெயின்ஸ்ட் அ ரூரல் பேக்ட்ராப். Stench of kerosene is the story of a couple, right? Gulleri and Monarch, who have been happily married for several years but do not have a child. Monarch's mother is desperate to have a grandchild to carry on the family name. Hence, she gets Monarch remarried in Gulleri's absence. Okay,
Monarch who acts as a reluctant but a passive spectator is meanwhile informed by a friend that Guillory, on hearing about her husband's second marriage, poured kerosene on her clothes and set fire to them. Monarch is heartbroken and begins to live as if he were a dead man. When his second wife delivers a son, Monarch stares at the child for a long time and blurts out, "Take him away, he stinks of kerosene." சரிங்களா? இப்போ அடுத்த क्वेश्चन பாருங்க. This is a sensitive issue based story which tries to sensitize the readers about option A, male chauvinism and infidelity, option B, love and betrayal, option C, lack of legal safeguards for women, option D, influence of patriarchal mindset. Influence of patriarchal mindset, right? See, இப்போ இந்த passage வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான். ஏன்னா அவன் வந்து he stinks of a kerosene, take him away அப்படின்னு கடைசியில் கன்க்ளூட் பண்ணியிருக்கான். ஸோ அப்போனா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆசிலேஷன் வரும், எல்லா ஆப்ஷனும் ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி ஆசிலேஷன் வரும். பட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க, இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு பேட்ரியார்க்கல் மைண்ட் செட். ஓகேவா? இங்கே வந்து அவங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா பேட்ரியார்க்கல் மைண்ட் செட்டோட இன்ஃப்ளூயன்ஸ். பேட்ரியார்க்கல் மைண்ட் செட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இது எப்படி சார் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, எங்களை பார்த்தா மற்ற ஆப்ஷனும் ஃபிட் ஆகிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் என்னன்னா அங்கே அந்த ஹீ ஸ்டிங்ஸ் ஆஃப் கெரோசின், ஸ்டென்ச் ஆஃப் கெரோசின் அப்படிங்கிறதே என்னன்னா அந்த பேட்ரியார்க்கல் மைண்ட் செட்டை ரிமைன் பண்ணுறது தான் இந்த ஸ்டோரியினுடைய ஒரு இது. சரிங்களா? ஃபைன். ஏன்னா அங்கே மற்ற எதுவும் பற்றி சொல்லலை, லவ் பீட்ரேல் பற்றியோ இல்லை லீகல் சேஃப்கார்ட்ஸ் இல்லைன்றத பற்றிலாம் அவங்க சொல்லவே இல்லை. எங்கேயாவது வந்து லீகல் சேஃப்கார்ட்ஸ் இல்லைன்ற பற்றிலாம் எங்கள் எதுவுமே மென்ஷனே கிடையாது. அடுத்தது மேல் சாவனிசம் அண்ட் இன்ஃபெடலிட்டி பற்றியும் எதுவும் சொல்லலை. சாவனிசம்ன்றது வேற பேசிக்கலி. சரிங்களா? ஸோ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பேட்ரியார்க்கல் மைண்ட் செட். இப்போ அடுத்தது இன்னொரு கொஸ்டின் பாருங்க. The ultimate aim of government is not, in the passage paranga, the ultimate aim of government is not to rule or control by fear nor to demand obedience, but conversely to free every man from fear that he may live in all possible security. In other words, to strengthen his natural right to exist and work without injury to himself or others. The object of government is not to change men from rational beings into beasts or puppets. It should enable them to develop their minds and bodies in security and to employ their reason unshackle. இது பேசிக்காக அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு இது டக்குன்னு ஈஸியாக கிராஸ்ப் ஆகிடும். பட் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்க்கு கொஞ்சம் அவ்வளோ ஈஸியாக கிராஸ்ப் ஆகாது. பட் ஸ்டில் இது ரொம்ப சிம்பிளான ஒரு பேசேஜ் தான். சரிங்களா? Which among the following is the most logical and rational inference that can be made from the above passage? Option A, the true aim of government is to secure the citizens their social and political freedom. The primary concern of government is to provide absolute social security to all its citizens. The best government is the one that allows the citizens to enjoy absolute liberty in all matters of life. The best government is the one that provides absolute physical security to the people of the country. See, இது ஒன்றுமே இல்லைங்க, எனக்கு தெரியல மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி தெரியல, பட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தெரியும். அப்சல்யூட் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கான். 3 ஆப்ஷனில் வந்து பிசிடி 3 ஆப்ஷன்லையும் அப்சல்யூட்னு தான் கொடுத்துருக்கான். பட் இங்கே அந்த அப்சல்யூட்ன்றது நமக்கு நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிச்சிருப்பீங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபைடு அப்படின்னு தான் நம்ம படிச்சிருப்போம். ஸோ பேசிக்கலி லிபர்ட்டி அப்படிங்கிறதுமே இட்ஸ் நாட் அப்சல்யூட் லிபர்ட்டியாக எதுவுமே கிடையாது. இங்கே இந்த பேசேஜ்லையும் அப்சல்யூட் டோட்டலாக அப்படியே ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி அந்த அப்சல்யூட்ன்றதுக்கான எம்பசைஸே எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிளாக பார்த்தோன்னே டக்குன்னு இந்த 3 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி விட்டுறலாம். பார்த்தோன்னே இந்த 3 ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணிடலாம். பட் அகைன் இட் கம்ஸ் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். மேபி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால டக்குன்னு வருதுன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இட்.
ஸோ அகெயின் ஆப்டிடியூடுங்கிறது நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். ஸோ ஈவன் லாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸ் அப்புறம் பழைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் மென்டல் எபிலிட்டின்னு ஒரு கொஸ்டின் ஒரு 150 கொஸ்டின், லைக் நாங்கள்லாம் எழுதும்போது 150 கொஸ்டின் ப்ரிலிம்ஸ்க்கு ஒரே பேப்பர் ஜிஎஸ்ஸு, அப்புறம் ஆப்ஷனல் இருக்கும். 150 கொஸ்டின் எப்படி ஒரு 17லேருந்து 25 கொஸ்டின் 26 கொஸ்டின், சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக 26 இதெல்லாம் வரும். மென்டல் எபிலிட்டி கொஸ்டின்ஸ்லாம் வரும். அதெல்லாம் கூட எடுத்து நீங்கள் கலெக்ஷன் வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். பட் இட் கம்ஸ் அவுட் ஆஃப் ப்ராக்டிஸ் பியூர்லி. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ அப்சல்யூட்டாக இது பண்ணிவிடுங்க. த ட்ரூ எய்ம் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் டு செக்யூர் த சிட்டிசன்ஸ் தேர் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம். அவ்வளோதான். பாருங்க இன்னொரு பேசேஜ். The richer states have a responsibility to cut down carbon emissions and promote clean energy investments. Right? These are the states that got electricity, grew faster, and now have high per capita income, making them capable of sharing India's burden of becoming eco-friendly. Delhi, for example, can help by generating its own clean electricity using solar rooftop panels, or even help poor states finance their clean energy projects. It is no secret that the state electricity boards, which control 95% of the distribution network, are neck deep in losses. These losses further discourage state utilities from adopting renewable energy as it is more expensive than fossil fuels. சரிங்களா? இப்போ இது பாருங்க, என்ன சொல்லியிருக்கா? ஃபர்ஸ்ட் பேசேஜ் ஸ்டார்ட்ல என்ன சொல்லிட்டான்னா, த ரிச்சர் ஸ்டேட்ஸ் ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, which among the following is the most logical and rational assumption that can be made from the above passage? The richer states must lead in the production and adoption of renewable energy. The poor states always have to depend on rich states for electricity. The state electricity boards can improve their fairness by undertaking clean energy products. The high economic disparity between the rich and poor states is the major cause of high carbon emissions in India. Okay. ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்லிட்டா, த ரிச்சர் ஸ்டேட்ஸ் ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி தே க்ரூ ஃபாஸ்டர், அவங்களுக்கு எல்லாம் ஹை பெர் கேபிட்டல் இன்கம் இருக்குது, அதெல்லாம் சொல்லிட்டான். சரிங்களா? இப்போது ஜென்ரலாக பேசிக்காக அந்த என்வாமெண்ட் ரிலேட்டட் நியூஸ் பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். வேர்ல்டு பாலிட்டிக்ஸ், வேர்ல்டு அளவில் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ், டெவலப்டு கண்ட்ரிஸ், நார்த் சவுத் டிவைட் அப்படின்போம். இப்போ அதே டைமென்ஷன் தான் இங்கே என்னென்னா வித்தின் இண்டியா ரிச் ஸ்டேட்ஸ் புவர் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் கொடுத்துருக்கான். ஸோ பேசிக்கலி என்னென்னா அந்த நார்த் சவுத் டிவைட் அந்த அந்த இது மாதிரி தான். சரிங்களா? இப்போ அதனால் என்ன சொல்லலாம், நம்ம வேர்ல்டில் என்ன சொன்னால் டெவலப்டு ஸ்டேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் இது பண்ணணும், ஃபண்டிங் பண்ணணும், ப்ளஸ் அவங்களே அந்த இனிஷியேட்டிவ்லாம் நிறைய எடுக்கணும். ஏன்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து லைக் தே ஹவ் அந்த என்ன சொல்ல ஃபண்ட்ஸ் இல்லை, அதனால அவங்களால வந்து லீகல் கமிட்மெண்ட் எடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து நம்ம வேர்ல்டு பாலிட்டிக்ஸில் லைக் என்வரான்மெண்ட்டில் போயிட்டுருக்க டிபேட்டபிள் இஷ்யூஸ். சரிங்களா? ஸோ மோராலஸ் இந்த பேசேஜ் வந்து அந்த கான்டெக்ஸ்டோட ஒட்டி வர்ற ஒரு பேசேஜ் தான். ஸோ naturally A தான், the richer states must lead in the production and adoption of renewable energy. The richer states must lead in the production and adoption of renewable energy. சரிங்களா? So yeah, that's it. ஒன்றும் இல்லை, ஜாலியாக பண்ணலாம் ஆப்டிடியூடு. என்ன கேட்டால் ஆப்டிடியூட் ப்ரிப்பரேஷனே வேண்டாம்னு சொல்லுவேன். பட் ஸ்டில் தெர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு சிலருக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அவங்க அதை வந்து என்ன தப்பாக எடுத்துக்கூடாது இல்லையா? என்னடா அவர் அசால்ட்டாக அவரோட அடிச்சுட்டு போகிறாரு, நம்மளாம் எப்படி அப்படிலாம் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆப்டிடியூட் ஈஸி 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 ஈஸி. சரிங்களா? ஃபைன். ஆனால் கொஞ்சம் யோசிக்கணும். மென்டல் எபிலிட்டிங்கிறது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். கொஞ்சம் நிறையா ஒர்க் பண்ணுங்கள், ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? பை. தேங்க்யூ.